சில அடிப்படையான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல வந்து இந்த தர்மத்தில் இந்த சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது வந்து வேதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து சைவம், சாக்தம், கானபத்தியம், கோமரம் எந்த பக்கம் போய் நின்னாலும் அதுக்கு பிரமாணமாக புகழ் எல்லாம் பின்னாடி போய் நிற்கிறது வந்து வேதத்தில் நிற்கிறது. இந்த வேதம்ங்கிறது வந்து எழுதப்பட்டதா தொகுக்கப்பட்டதா? எழுதுனது யார், தொகுத்தது யார்? அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேதம்ங்கிறது? சரியான கேள்வி கேட்டார். இந்த வேதம், இந்த ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகிங்கிறது தெரியும். அது மாதிரி பாரதத்தை எழுதினவர் மகாகணபதிங்கிறதும் தெரியும். அது வந்து மகாபாரதத்திற்கு 5வது வேதம்னு ஒரு பேர் உண்டு. ஆயினா கூட இந்த வேதத்தை மாத்திரம் யாருமே எழுதினே கிடையாது, ஆதரே கிடையாது. இது எப்போவுமே ஆகாசத்தில் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை கோடி வருஷங்கள் சப்த ரூபமாக இருக்குது.